அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம். நான் தான் இந்த கோயிலோட பழைய ஈவோ. நீங்க புதுசா பொறுப்பேற்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மேடம், இந்த கிரீடத்தோட சேர்த்து கோயில் நகைகளோட மொத்த மதிப்பு 1460 பவுண்ட்ஸ். இந்தாங்க அதோட ரெக்கார்ட்ஸ். கோயிலுக்கு சொந்தமா 207 ஏக்கர் புஞ்ச நிலம் இருக்கு. அதுல 8 ஏக்கர் போக மீதி எல்லாத்தையும் இந்த ஊர் பண்ணையார் சுந்தரலிங்கங்கிறவர் தான் குத்தகை எடுத்திருக்காரு. நஞ்ச நிலம் நம்மளுக்கு 64 ஏக்கர். அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குமா. மாட்டு வகைராவில 1760, ஆடு 500, 6 கட்ட வண்டி, அதோட ஒரு மனுஷன். என்னது மனுஷனா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, மனுஷன் தான். அவனை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டா அப்புறம் அவன் கோயிலுக்கு தானுங்களே சொந்தம். ஆடு மாடுகளை தான் கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆச்சரியமா. அது ஒரு பெரிய கதமா. 24 வருஷத்துக்கு முன்னாடி. என்னப்பா என்னாச்சு? அம்மா, நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம். குழந்தைக்கு இன்னும் குணம் ஆகலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் பிள்ளை நீங்க தான் காப்பாத்தணும். என்னால முடிஞ்ச அளவு குழந்தையை காப்பாத்துறதுக்கு எல்லா வைத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சரியாகலைன்னா தெய்வம் தான் காப்பாத்து. அப்பா உப்பிரியப்பா, எல்லா உலகத்தையும் காப்பாத்துறேன்னு, எங்க குழந்தையும் காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கையில தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கோம். ஐயா, உள்ள இருக்கிற இருப்ப பார்த்தா கண் எடுத்து பார்க்க முடியல. பெத்த மனசு பதபதைக்குது. இந்த நிலைமையில இது எங்க கிட்ட இருக்க வேணாம். ஓஞ்ச நதியிலே ஒப்படைச்சிடுறோம், காப்பாத்து. உனக்கே நேர்ந்து விட்டுட்டோம். இது உயிரோட உலாத்திட்டு இருந்தா கண்ணாலேயாவது கண்டுட்டு இருப்போம். இது ஓ புள்ள. அது நமக்குள்ள இல்ல, சாமிக்குள்ள. அன்னையில இருந்து இந்த புள்ளைய கோயில் சொத்தை ஏத்துக்க வேண்டியது எங்களுக்கு கட்டாயமா போயிடுச்சு. அந்த புள்ள உப்பிலியப்ப இல்லைன்னா இந்த கோயில்ல ஒரு வேலையுமே நடக்காதுன்னா பாருங்களேன். அப்படியா? அந்த அதிசயமான புள்ளைய நான் இப்ப பாக்கணுமே. பார்க்க தானே போறீங்க, திருவிழா நேரத்துல வந்திருக்கீங்க. உப்புலி இல்லாத திருவிழாவா?
சந்தனம் தொட்டு அதுக்கு மேல குங்குமம் போட்டு ஊரும் உற்றவர் யாரும் ஐயா பேரை சொல்லி பாரோ இந்த கலக்கம் கொள்ளாம மனம் தருவாரு வந்து வணங்குற நேரம் அது வச்ச சந்தனம் தொட்டு அது மேல குங்குமம் போட்டு ஆறாம் பரிவாரம் ஐயா பின்னாலேயே வாரம் ஊரும் உற்றவர் யாரும் ஐயா பேரை சொல்லி பாரோ தவம் இருந்து கிடைச்ச புள்ள சாமி வந்து படைச்ச புள்ள பாராரம்மா நேர இருக்க போராரம்மா தேர போராரெல்லாம் தேர மங்களம் குரு ஓம் ராஜாதிராஜாய பிரசக்த சாயினே நமோ வயன்பை சிரவணாய பூர்மஹே தமே காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை ஸ்ரவோ ததாதோ குபேராய வை சிரவணாய மகாராஜ்யாய நமः. இவன் தான் உப்புலி. உப்புலி இவங்க தான் புது ஈவோ அம்மா. வணக்கம்மா. அம்மாவை பார்த்தா மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. உப்புலேப்ப நாமம் மந்திரோஜா ஸ்தோத்திர நாமம் பரிமள மந்திர புஷ்பாணிம் சமர்ப்பயாமி. திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்கறா. ஏமா அழுறா? விஷயத்தை சொல்லிட்டாலுமே பிள்ளை காணாம போச்சா, பொருள் காணாம போச்சா, தங்க காண போச்சா, தாலி காண போச்சா? அதெல்லாம் இன்னைக்கு என் புருஷனை காணுங்க. சரி கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட, ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்குமாத்தடி, வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை தாண்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அனுமாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. அது வந்து இந்த நொய்யன்னு எனக்கு எரிச்சு வரும் பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? எப்படியா வர? வேலை பார்க்கிற இடத்துல திருடி சீட்டி விளையாடியாம்டா, அதை கூட மன்னிச்சுட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. ஏடா அப்படி கத்திருக்க? ராமையா ஓசாவையா, ராமையா ஓசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படி எல்லாம் பண்ண வரமாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடிய சொல்லுங்க. கொஞ்சம் முடி முடிச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, வர சீக்கிரமா. நிறுத்தியா, நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணாபண்ண பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஏன் போதும் எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். டேய், நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய் எப்படி? அண்ணே, டேய், நான் என்ன கமிஷனரா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா டேண்டா, சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அதான். வா. அப்ப வந்து போயிட்டு வாங்க. ஏய், வாடி போலாம்.
ஏண்டா சொல்ல அண்ணே அண்ணே அப்ப இருந்து நொன்னேங்கிறிய அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு அவன் மனுஷனாடா உள் டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா என்னண்ணே வாங்கியாச்சா 2 பேரும் தனித்தனியா இருப்பீங்களா? டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய் அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினதுல ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபம் டேய் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆ. அப்புறம் எனக்கு பிசினஸ் இதுன்னு சாக்குறீங்க. அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய் குடுறா உன் பங்க. இப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் சரி, விடு, என் பங்கு நான் தர்றேன். ஐக்கடா. பிரிச்சா கேக்குற படுவா. உரிச்ச வாங்கிக்க. அண்ணே குறைச்சு பாடுவார் ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த